ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. நைட்டு நான் டிஃபன் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு பார்த்தீங்கன்னா, நான் சப்பாத்தியும் அதுக்கு கிரேவியாக மட்டன் நுரையீரல் போட்டு ஒரு சூப்பரான கிரேவின்னா ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க ஃபஸ்ட்டு இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் நுரையீரலை போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். இது கடாயிலையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும். குக்கரில் போட்டோன்னா கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிடும். அதனால் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேருந்து தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு தான் அரைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி பண்ணும்போது டைம் ரொம்ப நேரம் நிற்கணும் இந்த ஸ்டவ் பக்கத்தில். அதனால் எப்போவாவது ஒரு வாட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம சப்பாத்தி சாப்பிடணும் ஆசையாக இருக்கும்போது எப்படியும் செஞ்சு தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். நம்ம செய்யணும்னு வந்துட்டால் டக்குன்னு வேலை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ஒரு 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் 2யுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துடலாம். வதக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். 1 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காய தக்காளி 2யுமே இதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இதில் நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கல. இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த மசாலா எல்லாமே வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது ஆறதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவுக்கு கொஞ்சம் மசாஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஊறும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு. அந்த மாவு ஊறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நான் சமையல் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவேன். ஒரே இதில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரியும் இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் மசாலா வதக்கி வச்சுருந்ததை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த ஆயிலை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம நுரையீரல் வேக வைக்கும்போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருந்தோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த நுரையீரலையும் இது கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருந்தேன். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த மசாலா எல்லாமே அந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு நான் பண்ணுறேன். இதே மாதிரி இது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். கிரேவி நல்லா ரெடியாக அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு நல்லா உருண்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம மாவு தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம இதை இப்போ தட்டி எடுத்துடலாம். நான் கிச்சன்கிட்டே வச்சு கடகடன்னு ரெடி பண்ணி எடுத்துருவேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒன்று போட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட பெரிய டாஸ்க்கே இந்த சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் வர்றது தான். அது நார்மலாக வரும், சில டைமில் வராமலும் இருக்கலாம். இப்போ நான் போட்டு எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தியை போடும்போது நம்ம லைட்டாக ஆயில் தடவிட்டு அதில் போட்டுட்டு அடிக்கடி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் வேக வச்சு எடுத்தோன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.